இன்றைக்கி நிறைய பேஷண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இன்சுலின் இதெல்லாமே ஒழுங்காக தான் போட்டுட்டு இருப்பாங்க. ஒழுங்காக போட்ட பிறகு கூட சில பேஷண்ட்ஸ் ஹார்ட் அட்டாக்கு, பக்கவாதம் எல்லாம் வருது. பார்த்துருக்கீங்களா? ஹார்ட் அட்டாக்கு, பக்கவாதம், கிட்னி பிரச்சனை, கண்ணு பிரச்சனை இதெல்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் வருது. பார்த்துருப்பீங்களா? இதுக்கு காரணம் என்ன? இந்த இரத்த குழாய்க்கு காரணம், இதுக்கு காரணம் வந்து இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு. கரெக்டாக இல்லையா? மாத்திரை இன்சு ஒழுங்காக போட்டவர் ஏன் இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கம் பாதிப்பு வருது? எனக்கு அது யோசித்து பார்த்தீங்களா? மாத்திரை இன்சு ஒழுங்காக போட்ட பிறகு ஏன் இந்த இரத்த குழாய் உள்பக்கம் பாதிப்பு வருது? எனக்கு யோசித்து பார்த்தீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப 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 ஆபத்தானது. இதுதான் ரொம்ப ரொம்ப வில்லன், ஆபத்தானது. இதை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். திரும்ப சொல்கிறேன், பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும், முழுமையாக சரியாகும் அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி அடி வெயிட்டு கொழுப்புனால வெயிட்டையும் குறைக்காமல் சுகருக்கு மாத்திரை, எல்லாத்துக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எந்த பிரயோஜனமும் இருக்காது, எந்த யூஸும் கிடையாது. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட பிறகு கூட என்ன பிரச்சனை வரும்? பக்கவாதம், கண் குருடு, ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனைலாம் வருது. இது காரணம் என்ன? இதுக்கு காரணம் ரொம்ப ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அவங்க சரி பண்ணல. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான், பெஸ்ட் வே, பேலன்ஸ் டயட். அப்படின்னு யார் சொன்னால்? மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க்கோட போட்டு கேளுங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்ல வந்து புரியும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போடக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் கால் பண்ணி பேசுங்க. ஸ்டே டியூன்.